அறிவலை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். கல்வி அழகே அழகு என்னும் தலைப்பில் சில மணித்துளிகள் உங்கள் முன். உடல் வளர உணவும் உயிர் வாழ காற்றும் ஒரு மனிதனுக்கு இன்றியமையாதது. அதுபோல ஒரு மனிதனுடைய உயர்வுக்கு இன்றியமையாதது அவன் கற்ற கல்வியே. எனவே கல்வி ஒருவனுக்கு மிக மிக அவசியம். கல்வி கற்க கற்க மனிதன் அறிவுள்ளவனாகவும் அழகுள்ளவனாகவும் மாறிவிடுகிறான். இதனையே கல்வி அழகே அழகு என்றனர் சான்றோர். பள்ளி ஓர் ஆலயம், அறிவை வளர்க்கும் கலைக்கூடம், அறிவை பெருக்கும் களஞ்சியம். இத்தகைய அறிவு களஞ்சியமாகிய பள்ளிக்கு சென்று அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். பெரியோர்கள் நம்மை வாழ்த்தும் போது 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்கிறார்கள். அத்தகைய 16 செல்வங்களில் தலையாய செல்வம் கல்வி செல்வமே ஆகும். எனவேதான் கல்வி ஓர் அணிகலன், அணிந்தால் அழகு தரும், அணிவித்தால் சிறப்பினை தரும் என்றனர். கல்வியே ஒரு மனிதனை உயர்வான பாதைக்கு அழைத்துச் செல்கிறது. அழியாத செல்வத்தை தருகிறது. செல்லும் இடமெல்லாம் சிறப்பினை தருகிறது. எனவேதான் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்றனர். கற்றவர்கள் கற்ற கல்வியை தனக்கென வைத்துக் கொள்ளாமல் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதற்கேற்ப கல்வியை அனைவருக்கும் வழங்க வேண்டும். கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி என்பதனை உணர்ந்து கற்றவர்கள் கல்லாதவர்களுக்கு உதவுதல் அவசியம். எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி என்பதனை அறிந்து கற்றவர்கள் கற்ற கல்வியின் மேன்மையை பிறருக்கு எடுத்துரைக்க வேண்டும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று வியக்கும் அளவுக்கு மானிட பிறப்பு என்பது சிறப்பான ஒன்றாகும். ஏனெனில் மனிதன் தன் சிந்தனையாற்றலால் காலத்தையும் உலகத்தையும் சுருக்கி அறிவியல் துணை கொண்டு அளவிடற்கரிய அற்புதங்களை நாளும் செய்து வருகிறான். ஒவ்வொரு மனிதனையும் சான்றோராக்குதல் கல்வியின் நோக்கமே. கல்வி கரையில கற்பவர் நாள் சில, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்ற ஔவையின் வாக்குதனை உணர்ந்து எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்து விடாமல் கல்லாததை தேடி தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இதனால் நமது அறிவு விரிவானமாய் மேன்மை பெறும். கல்வி வெள்ளத்தால் அழியாதது, வெண்தணலால் வேகாதது, கள்வரால் கவராதது. எனவே கல்வி செல்வத்தை தேட அனைவரும் முயல வேண்டும். மற்றும் ஒரு அறிவலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வி. தன்சிகா, 7th T3 பாரதி மேல்நிலைப்பள்ளி, ரெட்டிப்பட்டி, நாமக்கல். நன்றி, வணக்கம்.